ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஐஎன்சியில், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தலைமை தாங்கின முக்கியமான ஒரு 3 மாநாடு இருக்குது. ஓகேவா? அது என்னன்றதான் இப்போ வந்து நம்ம வந்து ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, அன்னி சரோஜினி நெல்லிக்காய் சாப்பிட்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அன்னி சரோஜினி வந்து நெல்லிக்காய் சாப்பிட்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் அன்னி பெசன்ட் அம்மையார் உங்களுக்கே தெரியும். அந்த 1917 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட், பிபி வாடியா இவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகிருப்பாங்க. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, 1917 அன்னி பெசன்ட் அம்மையாரை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் தலைவராக வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ 1917 அன்னி பெசன்ட் அம்மையார் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி 1925 ஓகேவா, 1925 சரோஜினி நாயுடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அம்மையார் வந்து கான்பூரில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1933 ஓகேவா, 1933 பார்த்திங்கன்னா நெல்லி சென்குப்தா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஐஎன்சி மாநாடு நிறைய நடந்திருக்கும். ஓகேவா? நம்ம ஸ்கூல் புக்லேயே நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பெண்கள் தலைமை தாங்கின முக்கியமான ஒரு 3 மாநாடு அப்படின்னா அது வந்து இதுதான். ஓகேவா? இதை விட்டால் வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? இது நல்லா பார்த்துக்கோங்க. அன்னி சரோஜினி நெல்லிக்காய் சாப்பிட்றாங்க. 1917 அன்னி பெசன்ட் கொல்கத்தாவில் தலைமை தாங்கியிருப்பாங்க. 1925 சரோஜினி நாயுடு கான்பூரில் தலைமை தாங்கியிருப்பாங்க. 1933 நெல்லி சென்குப்தா கொல்கத்தாவில் தலைமை தாங்கியிருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு அன்னி பெசன்ட் மட்டும்தான் எனக்கு தெரியும் 1917, எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னா, அது கூட ப்ளஸ் ஒரு 8 கூட்டிக்கோங்க. ஓகேவா? அந்த 8 இயர் ஷார்ட்கட்டு கூட உங்களுக்கு கண்டிப்பாக உதவும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 1917 ஒரு 8 கூட்டினீங்க அப்படின்னா 1925 வந்துடும். அதிலிருந்து ஒரு 8 கூட்டினீங்க அப்படின்னா 1933 வந்துடும். சரி, ஓகே. அது இந்த 8 இயர் ஷார்ட்கட்டை வச்சு நம்ம இதை எடுத்துட்டோம். 17, 25, 33, 1917, 1925, 1933 எடுத்துட்டோம். நமக்கு இந்த கொல்கத்தா, கான்பூர், கொல்கத்தாலாம் மறந்து போயிடுமே அப்படின்னா இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே பாருங்கள் கா சீரீஸ் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள் கொல்கத்தா, லாஸ்ட்டும் கொல்கத்தா, நடுவில் இருக்கிறது மட்டும்தான் கான்பூர் வரும். ஓகேவா? இதை இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது முக்கியம். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.